டாடியோட ஆசையை கேட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். அம்மா இனிமே அப்பா என்ன சொல்றாங்களோ அத மட்டும்தான் செய்வேன். சரி, இப்போ சாப்பாடு சாப்பிடணும்ல, நான் சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிடுறேன். ஏய் மித்ரா இரு, வந்தது வராதுமா சமையல் எல்லாம் பண்ண போறேன்னு சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்துரு இரு. ஃபுட்டா? என்னடா ஆர்டர் பண்ண? வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாடி என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? உனக்கு பிடிச்ச பீஸா. ஐ ஜாலி. என்னடா ஜாலி? ஊசி பணம் உடைய பிச்சா நூல்லாம் வருமே, அந்த மாதிரி இருக்கும் பீஸா. இதை போய் ஜாலிங்கிற. சீக்கிரம் கொண்டு வாடா, பயங்கரமா பசிக்குது. தா சீக்கிரம் தா. சாப்பிடணும்ல, நீ போனை கொடு. கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். மித்ரா, நானே ஆர்டர் பண்ணது நானே என் கையில. சரியா? சரி விடுமா, மாப்பிளைய ஓபன் பண்ணிட்டோம். விக்ரம் இந்தா. வினய், உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? அது மத்தியானம் இளநீ கடையில் இளநீ குடிச்சோம்ல, அதுக்கப்புறம் கார்ல ஏறும்போதே பிளான் பண்ணிட்டேன். மித்ரா, நீ ஒன்றுக்கு சேர்ந்ததும் சமையல் பண்ண கூட விடாம பீஸா எல்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்ட. மாப்பிள, நீ வேற லெவலுக்கே போயிட்டடா. என்னையா வேற லெவலு? டேய், வேற லெவல்னா வேற லெவல் தான். சும்மா நோண்டி கேள்வி கேட்காத, பீஸாவை சாப்பிடு. அதெல்லாம் மஷ்ரூம்ஸ், அதை சாப்பிடணும்டா. ஓகேவா? எடுத்து சாப்பிடு. டேய் விக்ரம், என்னடா கொடு, நான் சாப்பிடுடா. ஓகேவாடா? தானியா, தானியா செல்லம், எப்படிடா இருக்க? மித்ரா அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் செல்லம், நீ எப்படி இருக்க? தானியா செல்லம், என்னடா? அழக்கூடாது சரியா? மித்ரா அம்மா, நான் உங்களை பார்க்கணும். மித்ரா அம்மா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. இல்லைன்னா நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க. தானியா செல்லம், அழக்கூடாது. அம்மா எங்கேயுமே போகல, அம்மா இங்கே தான் இருக்கேன். அழாத, நான் வந்து உன்னை பாக்குறேன். என்ன ப்ராமிஸா வருவீங்களா? மித்ரா அம்மா, பதில் சொல்லுங்க. மித்ரா அம்மா, என்ன வந்து பாப்பீங்களா? அதான் அம்மா வந்து பாக்குறேங்கிறல்ல, நீ அழக்கூடாது சரியா? சமத்துல நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து உன்னை பாக்குறேன் சரியா? சரிங்க மித்ரா அம்மா, நான் வச்சிடுறேன். பாய். பாய் செல்லம், குட் நைட். குட் நைட் மித்ரா அம்மா. மித்ரா, என்ன மித்ரா சாப்பிடாம போற? சாப்பிடு. இல்லங்க, எனக்கு பசிக்கல. மித்ரா, என்ன நீ இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்த? ஆசையா சாப்பிடலான்னு உட்காந்தோம். இப்ப என்னடா சாப்பாடுலாம் வேணாம்னு நினைச்சு போறேன். கேட்டா பசிக்கலங்கிற. பசிக்கலன்னு சொன்னா விடுங்க, ஏன் இவ்ளோ கம்பல் பண்றீங்க? என்ன மித்ரா, எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுற? தானியா கூட கொஞ்ச நாள் இருந்தா அதுக்காக அது நம்ம குழந்தை ஆயிடுமா? அதுக்கு நேரம் வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் மித்ரா. என்னங்க பேசுறீங்க? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? இங்க பாரு மித்ரா, ஊர்ல இருக்க எல்லாருக்காவெல்லாம் நம்ம வாழ முடியாது. நீ உண்டு, உன் குடும்பம் உண்டு தான் நீ இருக்க முடியும். அதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. என்னால உங்களை மாதிரி சுயநலமா இருக்க முடியாது. நான் இது வரைக்கும் எனக்குன்னு வாழ்ந்ததே கிடையாது. இனிமேலும் அந்த மாதிரி சுயநலமா இருக்க போறதும் இல்ல. மித்ரா, இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதான் உனக்கு முக்கியம். தயவு செஞ்சு இனிமேலாவது முழுமையா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடு. உங்ககிட்ட இப்ப நான் என்ன சொன்னாலும் அது தப்பாதான் தெரியும். குழந்தைங்க வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா உறவு எல்லா குழந்தைக்குமே ஒண்ணுதான். அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. இவளுக்கு என்ன சொன்னாலும் புரியவே புரியாது, எனக்கு புரிய வைக்கிறாளா? மாப்பிள,
மம்மி, ஏன் மம்மி சாப்பிடாம வந்துட்டீங்க? வாங்க மம்மி, வந்து சாப்பிடுங்க. இல்ல விக்ரம், மம்மிக்கு பசிக்கல. நீ சாப்பிட்டல, மம்மிக்கு அதுவே போதும். நீ சொன்ன விஷயம் சரிதான் மம்மி. தானியா பாவம். தானியாவுக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி மம்மி கிடைக்கலல்ல. அப்போ தானியா பாவம் தானே. அதுவும் இல்லாம கூட இருந்த அப்பாவும் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார்ல. அப்படி இருக்கும்போது தானியாவும் பாவம் தானே. அவ என்ன பண்ணுவா மம்மி? அதான் ஏக்கத்துல அவளுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. விக்ரம், உனக்கு கூட தானியாவோட வலி என்னன்னு தெரியுது. ஆனா உங்க டாடிக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குதே. புரிஞ்சுக்காம போனதும் இல்லாம எப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறாரு பாத்தியா? அப்புறம் எப்படி என்னால அங்க இருக்க முடியும்? அதான் எழுந்து வந்துட்டேன். நான் பண்ணது தப்பா விக்ரம்? மம்மி, தானியாவை பத்தி டாடி அப்படி பேசியிருக்க கூடாதுதான். தானியாவோட ஃபீலிங்ஸ் டாடிக்கு அவ்வளவா தெரியாதுல்ல. ஏன்னா தானியா கூட அவர் அவ்வளவா இருந்ததில்லை. தானியாவோட அன்பை முழுசா டாடி புரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்படிலாம் பேச மாட்டாரு. என்ன விக்ரம், நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது. மம்மி, நான் டாடிக்கு சப்போர்ட் பண்ணல. நீயும் டாடியும் 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான் மம்மி. டாடி என்ன பண்ணுவார் பாவம். நம்ம லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கோம். நீ சமைக்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணார்ல. அப்போ டாடி உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. மம்மி, நீ பேசினது கூட தப்பு இல்லை மம்மி. நீங்க டாடிக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லிருக்கணும். நீ அவருக்கு மனசாட்சி இருக்கா? அப்படி இப்படின்னு பேசிட்டு அவரை கஷ்டப்படுத்துறல. அப்போ டாடி பாவம் தானே. மம்மி, நீ ஆசையா சமைச்சு வச்சுட்டு டாடி சாப்பிடாம இருந்தா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன இருந்தாலும் நாம கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தான் நான் இவ்ளோ போராடினேன். ஆனா நானே உங்களை உதாசீனப்படுத்திட்டு வந்துட்டேன். ஏன் தப்புதான். சாரி வினய். மித்ரா, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். உன்னோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சிருக்கணும். அப்படி பேசினது என்னோட தப்பு தான். நான் உங்களை ரொம்ப கோவமா பேசிட்டேன். நீங்க ஆசையா ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்க. ஆனா நான் தான் அவசரப்பட்டு உங்களை திட்டிட்டேன். சாரி வினய். இல்லை மித்ரா, நான் தான் தப்பா பேசிட்டேன். அந்த குழந்தையோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம பேசிட்டேன் மித்ரா. நீ தானியாவை பத்தி சொன்ன எல்லா விஷயமும் சரிதான். நான் தான் ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன் மித்ரா. சாரி, என்ன மன்னிச்சிடு. இல்ல பரவாயில்ல, விடுங்க. என் மேல உங்களுக்கு கோவம்லாம் இல்லைல்ல? இல்ல மித்ரா, உனக்கு என் மேல கோவம் இருக்கான்னு நான் தான் கேட்கணும். ஆனா நீ கேட்குற மாதிரி ஆயிடுச்சு பாரு. சொல்லு மித்ரா, உனக்கு என் மேல கோவம்லாம் இல்லைல்ல? இல்ல வினய். டாடி, நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே. விக்ரம், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? சாரிடா. கொஞ்சம் இரு, நான் அதை வந்துடுறேன். டாடி, எங்க போறீங்க? இரு, வந்துடுறேன். விக்ரம், மித்ரா, சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராது. இந்தா இது சாப்பிடு. டாடி தான் குடுக்கறார்ல, வாங்கிக்கோ மம்மி. விக்ரம், நீ சாப்பிட்டியா? உங்க சண்டையில நான் கொஞ்சமா சாப்பிட்டேன். சரி, நாம 2 பேரும் சாப்பிட்டுறலாம். வினய், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மம்மி, டாடி சாப்பிடவே இல்ல, சும்மா சொல்றாரு. சரி வாங்க, சேர்ந்தே சாப்பிட்டுறலாம். விக்ரம் வா.
சரி மித்ரா, நான் கிளம்புறேன். விக்ரம், பாய், குட் நைட். டாடி எங்க போறீங்க? நான் அது அங்கே போய் தூங்கிக்கிறேன். நீயும் மம்மி இங்கே தூங்குங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க இங்கே தான் தூங்கணும். நான் மம்மி டாடிக்கு நடுவுல படுத்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க டாடி தூங்கலாம். கதவை திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போதான் பீஸா சாப்பிடும்போது கூட சண்டை போட்டாங்க. இப்போ பார், அமைதியாக நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. புருஷன், பொண்டாட்டி, புள்ள 3 பேர் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ சொல்லுதே. ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நடுவில் குட்டி மாப்பிள்ள டோல்கேட் கணக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்? குட்டி மாப்பிள்ள, டேய் குட்டி மாப்பிள்ள, நான் குட்டி மாப்பிள்ளை தூக்கிட்டு பையன் கூட படுக்க வச்சுக்கிறேன். பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதே மாதிரி எப்பவும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா தூங்கிட்டே இருக்கணும். மம்மி, டாடி, தூங்குனது போதும், எழுந்துறீங்க, விடிஞ்சிடுச்சு. மம்மி, டாடி, எழுதுறீங்க டாடி, காஃபி குடிங்க. விக்ரம், நீ இங்க தானே இருந்த? எப்போ எழுந்து போன? நான் நீங்க தூங்கின உடனே எந்திரிச்சு போயிட்டேன். விக்ரம், ஏன் இப்படி பண்ண? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் அருண் அக்கல் என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. விக்ரம், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இனிமே நீ இங்க தான் தூங்கணும், ஓகேவா? ஏய், நீ என்ன அப்படி பாக்குற? நாளா இதுக்கு எதுவும் காரணம் இல்லைன்னா? நான் அதுக்காகலாம் பார்க்கல, சும்மா தான் பார்த்தேன். சரி, நீங்க 2 பேரும் பிரஷ் பண்ணிட்டு இந்த காஃபியை குடிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். மம்மி, இந்த விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்கல்ல? நான் என்ன விக்ரம், நான் என்ன மறந்துட்டேன்? ஷாக் ஆகாதீங்க, இன்னைக்கு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. அது கூட தெரியாம நீங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, சாரி விக்ரம், மறந்தே போயிட்டேன். மம்மி, முதல்ல காஃபியை குடிங்க, அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டாடி, நீங்க தான் என்ன குளிக்க வைக்கணும், சரியா? சரி விக்ரம், நீ சொன்னபடியே நான் செஞ்சிடறேன். மித்ரா, லேட் ஆச்சுன்னு எதுவும் பதறாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டாடி, என்ன ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றது யாரையும் யோசிக்க கூடாது. நீங்க 2 பேருமே என் ஸ்கூலுக்கு வரணும். இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே. ஓகே விக்ரம், நாங்க 2 பேருமே வரோம், சரியா? ஓகே. சரி.
மித்ரா ம்? நான் ஏதாவது ஹெல்ப் இல்ல பண்ணுறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. லஞ்ச் பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ இந்த லவர்ஸோட தொல்லையை தாங்க முடியலடா எப்பா சாமி. நான் ஸ்கூலுக்கு போக இன்னும் ரெடி ஆகாம இருக்கேன். என்னை யாராவது ரெடி பண்ணி விடுறீங்களா? சாரி, ஒரு நிமிஷம் இரு, இது வந்துடுறேன். விக்ரம் என்னடா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போடல? ம்ஹும். இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பனிங் நாள்ல அன்யூனிஃபார்ம்ல தான் போகணும். ஓ ஓகேடா, அதுக்கு நீ இப்படியே அன்யூனிஃபார்ம்ல வருவ? சரியா மாட்டுவோம். குடு. மித்ரா நீ போய் டிஃபன் எடுத்து வை, நான் வந்துடுறேன். நான் ரெடி பண்றேன். என்னடா ரெடி ஆகுமா? எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள். என்ன வம்சே, பாட்டுலாம் பலமா இருக்கு? ஆமா மாப்ள, பாட்டு பலமா தான் இருக்கும். என்ன மாப்ள, இன்னைக்கும் ஃபேஸ் பிரைட்டா இருக்கு. மேல லைட் எரியுதுல, அதான். அது இல்ல, நேற்று ராத்திரி நிலக்கா இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம் சுச்சுவேஷனா. பாய முடியா? யூ இவ்வளோ வயசாகுது, உனக்குள்ள விவசாய இல்லை மாப்ள. இந்த விஷயத்துக்கெல்லாம் விவசாய பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கறது மாப்ள. உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ சந்தோஷமா இருந்திருக்கேன்னு. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் மாப்ள, அவ்வளோதான். அப்ப நீ தான் அந்த வேலையை பண்ணியா? நீ தான் இந்த வேலையை பண்ணியான்னு. டாய் குட்டி மாப்ள, எல்லாத்தையும் எவ்வளோ கொட்டிட்டியா? ஆல் டீடைல்ஸும் சொல்லிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூவா? இப்போ நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல்? ஆமா, சம்திங் ஸ்பெஷல். டாடியும் மம்மியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விட போறாங்க. அப்போ அது சம்திங் ஸ்பெஷல் தானே? சம்திங் ஸ்பெஷல்டா, ஸ்பெஷலோ ஸ்பெஷல். என்னங்க டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போலாமா? போலாம். போ குட்டி மாப்ள. சரி போலாம், வா வா. போலாமா? நீ போட, நான் வரேன். இப்போதான் காப்பி குடிச்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். என்னடா செகண்ட் இன்னிங்ஸில் உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நின்றுச்சே, இதனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை வருமோன்னு பயந்தேன். நல்ல வேலை, அப்படி எந்த பிரச்சனையும் வரல. ரெண்டு பேரும் ராசி ஆயிட்டீங்க. மித்ரா, யார் ஃபோன் பண்றா? காந்திமதி அம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? மித்ரா, சொல்லுங்கம்மா, என்னாச்சு? தானியா மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? தானியாவுக்கு என்னாச்சு? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தா? ஆமாம்மா, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. ஐயோ, இப்போ எப்படிமா இருக்கு?
இப்பவும் டல்லா தான் இருக்காம்மா. எப்பவும் மித்ராமா மித்ராமானே சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா எப்படி தானியாக்கு இப்படி ஆச்சு? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு காலங்காத்தாலே எழுப்புனேன். அவளும் எந்திரிச்சா. ஆனா எந்திரிச்சவ அப்படியே நின்ன நிலையிலே விழுந்துட்டாமா. அம்மா இப்ப தானியா எப்படி இருக்கா? இப்பவும் உன் பேரையே சொல்லி முடங்கிக்கிட்டு இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, டாக்டரும் மித்ராவை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றாங்கம்மா. நீ தப்பா நினைக்கலன்னா ஒரு 8 வந்து பார்த்துட்டு போயம்மா. என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? நான் கண்டிப்பா வந்து தானியாவை பாக்குறேன். நான் கண்டிப்பா வந்துடுறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போனை வைங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. மித்ரா, என்னாச்சு மித்ரா? ஏதோ தானியா பத்தி பேசிட்டு இருந்தா, உன் முகமும் சரியில்லையே, என்னாச்சு? தானியா மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாங்க.